ரோமன் 8வது அதிகாரம் 1 முதல் 39 வசனம் வரை. Roman chapter 8 verse 1 to 39. verse 1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்புனா என்ன? ஆக்கினை தீர்ப்புனா கடவுள் கொடுக்க போகிற ஜட்ஜ்மெண்ட். அது இறந்ததுக்கப்புறம் கிடைக்குமா, முன்னாடியே கிடைக்குமா? இறந்ததுக்கப்புறமும் ஆவிக்கூடிய ஆக்கினை தீர்ப்பு ஒன்று இருக்கும். உயிரோடு இருக்கும்போதும் கிடைக்கும் சிலருக்கு தண்டனை. எதிர்ச்சியாக நடக்கும். எதிர்ச்சியாக சில பேர் இத்தனை பேர் இறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்கினை தீர்ப்பு நம்மளுக்கு எப்படி இருந்தால் நம்மளுக்கு கிடைக்காதுன்னா, மாமிசத்தின்படி நடாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாமிச இச்சை, மாமிசக்குரிய ஆசைகள், பேராசைகள் இதன்படி நடக்காமல் இருந்தோன்னா ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ அதன்படி நடந்தோன்னா தீர்ப்பு உண்டு. அப்போ இங்கே தானே கிடைக்குது, அது நம்மளுக்கு இந்த உலகத்திலே தானே கிடைக்குது. ஓகே, அதை நம்ம அந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஆவியின்படி நடக்கணும். There is therefore now no condemnation to them which are the Christ Jesus, who walk not after the flesh, but after the Spirit. வசனம் 2. கிறிஸ்து இயேசுவினுடனே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கினாரே. For the law of the Spirit of the life in the Christ Jesus, who made me free from the law of the sin and the death. இல்லைன்னா சொல்கிற கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியிலே பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலாக்கிற்று. அப்போசிட்ஸ் பிரமாணங்கள், பிரமாணத்தின் ஆப்போசிட்ஸான விஷயங்கள் இருக்குல்ல. உதாரணத்துக்கு இது செய்யக்கூடாதுன்னு இருக்கும், அதை நம்ம செய்வோம். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் பிரமாணம் என்பவைகளின் நின்று விடுதலாக்கிற்று அப்படின்னு தான் சொல்கிறேன். பாவமான பிரமாணத்திலிருந்து நம்ம விடுதலாக்கிற்று. பழைய பிரமாணம் தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஓகேயா? For the law of the Spirit of the life in the Christ Jesus, He made me free from the law and the sin and the death. வசனம் 3. அதன்படி எனில் மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்து நியாயப்பிரமாணமும் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கும் நம்முடைய குமாரனை மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். என்ன சொல்கிறாரு? நம்ம உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேருக்காகவும் படைப்பின் காரணரே நமக்கோசம் நம்ம ஆக்கினைக்குள்ளே இருந்தவர்களை எல்லாத்தையும் அவர் ஏற்று அந்த பலிக்கு அவர் நன்மையினால் அதை வென்று கொடுத்தார். நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. திருப்பியும் நம்ம அந்த பாவமான வழியில் போகாமல் அவர்கிட்ட மனம் திரும்பி வர்றதுக்கு எல்லாத்தையும் நம்ம வழி நடத்தணும் அப்படின்றாரு. அதை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாரு. பலியாகவும் அனுப்பிய மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் தான் சொல்கிறார். அவர் எல்லா பாவத்துக்கு ஆக்கினைகளுக்குள்ளாக தீர்த்துட்டார். For what this law and cloud are not do, in that it was walk unto God the flesh,
God and sending His own Son in the likeness of the sinful flesh, and for His sin condemned sin in the flesh. இதுக்கு நம்ம உதாரணமாக எங்கே பார்க்கலான்னா, அந்த ஆதாம் ஏவாள் உடைய இதுலேருந்து பார்க்கணும். அந்த இடத்துல அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கனியை சாப்பிட்றோம். அங்கே பாவம் வந்தது. அந்த பாவத்துக்கு ஆபிரகாம் இடத்துல கேட்குறாரு. தேவனுடைய கீழ்ப்படிதலுக்கு ஆபிரகாம் உடன்பட்டு இருக்கும்பொழுது கேட்குறாரு. அவனுக்கு 100 வயசில் ஒரு குழந்தை கொடுக்குறாரு. அந்த 100 வயசில் அந்த குழந்தைய பெரிய சந்ததியாக மாற்றுவன்றாரு. அந்த சந்ததியிலேருந்து வந்தார் இயேசு கிறிஸ்து. அந்த சந்ததி இல்லை, இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அதே சந்ததியிலேருந்து மனிதர்களாகிய அனைவரையும் மீட்கிறார். அந்த மீட்கிறதுக்கு அவர் என்ன நண்பராரா என்றதை கடவுள் சோதிச்சும் பார்க்குறாரு. ஆபிரகாம் கேள்வி கேட்குறாரு, எனக்கோசம் பையனை சாக்ரிஃபைஸ் பண்ணுவியா கேட்குறாரு. அவர் தான் கொடுத்தாரு. ஆனால் அவர் அந்த பையனை வச்சு தான் பூமியில் அவரோட சந்ததியை முழுமையாக fulfill ஆக்க போகிறாரு. கேட்குறாரு, கொடுக்குறேன்னு அங்கே அவர் நம்பி கொடுக்கும் பொழுது தான், உதாரணத்துக்கு டைத்திங் கூட எடுத்துக்குமே, கொடுக்குறேன்னு அந்த 10ல் ஒரு பங்கை கொடுக்குறேன்னு உண்மையாக நம்ம ஏற்றுக்கும் போது அதோட நன்மையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஓகேங்களா? அன்றைக்கி அவர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பின்வாங்கியிருந்தார்னா இன்றைக்கி ஆபிரகாமோட சந்ததி வளர்ந்துருக்காது. அதில் ஜீசஸ் கிரைஸ்டும் வந்திருக்க மாட்டார். அவர் கொடுத்து மெய்யான தேவன் அவர் தான்ற அறிஞ்சு அவர் கொடுத்தாரு. ஆனால் அவர் பிள்ளைய அவர் கையிலே ரிட்டன் கொடுத்து பூமியில் பழுகி பெருகினாங்க. அந்த மக்கள் பெருகின மக்கள் நிமித்தமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது தான் சத்தியங்கள் தான். கீழ்ப்படிதல் இருக்கிறதுல இந்த கீழ்ப்படிதல் பாவத்தில் உட்பட்ட இந்த மக்களை அனைவர்களும் மீட்டிருக்கு, இன்னும் மீட்டுக்கொண்டே இருக்கு. ஓகேங்களா? இதில் அவர் என்ன சொல்கிறார்? மாமிசத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்திலேயே நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேற்றும்படியாக அப்படியே செய்தார். That is, the rightnesses of the law might be there fulfilled in use, who the walking not an after this flesh, but after the spirit. Okay. அது நம்ம இந்த அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்திற்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள். நம்மளுக்குள்ளே நம்ம பெற்ற சந்தோஷத்தை பிறரும் பெறணும் சில விஷயங்கள் இருக்கும். அப்படி நம்ம பெறுறோமா? ஆசைகள் இச்சைகள் இருக்கும் இடத்துல தேவனுடைய மகிமை பெருகணும்னு அறியணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். பட்டிருக்கோம், ஆனால் நடக்காது. ஏன்னா நம்மளே பாவி, நம்ம அவங்களை எப்படி பாவத்திலிருந்து மீட்கிறது அப்படின்ற மாதிரி தான் செயல்கள் திங்கிங்ஸ்லாம் நம்மளுக்கு தோணும். ஓகேங்களா? அதுக்கு பலன் இல்லை. ஏன்? ஒரு பாவி இன்னொரு பாவியை மீட்க முடியாது. அந்த பாவியை மீட்க மெய்யான தேவன் வந்திருக்காரு, மீட்சிட்டார். இதுலேருந்து வந்தார் ஆபிரகாம் உடைய சந்ததியிலேருந்து கீழ்ப்படிதலோட சந்ததியை இருந்து வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் யாரோட குமாரன்? மெய்யான தேவன், நம்மளை படைத்த தேவன் இறங்கி நம்மளுக்கோசமே பலியாகி நம்மளை மீட்டு 2வது டைம் மீட்டு எடுக்கிறார். முதல் டைம் நானும் பின் வாங்கிட்டோம், பேக்கில் போயிட்டோம். முதல் டைம் பேக்கில் விழுந்தது. அந்த விழுந்துதான் புதிதாக நம்மளுக்கு நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நம்ம அவருடையவர்கள், நம்ம அவரை போலே நம்மளும் இந்த உலகத்தை ஜெயிச்சு அவர் பின்னாடி வரலாம் அப்படின்னுவார். ஓகே. மாமிசத்தையும் மரண ஆவியின் சிந்தையையும் ஜீவனுக்கு சமாதானமும். For to be and the carnally made it is the death,
but to be spiritual made it is life and peace. வசனமேலு அப்படியென்றால் மாமிசத்தையும் தேவனுக்கு விரோதமான வகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாமிசம் கீழ்ப்படியலன்னு சொல்கிறாங்க. ஓகேயா? Because this and carnal made and is the enmity against God, and for it is not and subject to the law of the God. Natural indeed can be. அதனமேட்டு மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். So then they that are in the flesh cannot please God. உதாரணத்துக்கு நன்மை செய்து நன்மை நிமித்தம் அவங்க பலன் பெற்றவங்களாக இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை தெரிஞ்சிக்காதவங்களும் இருக்காங்க. அவங்க அந்த நன்மைக்குரிய விஷயங்கள் அவங்களிடத்துல நல்லா இருக்கும், ஆனால் கீழ்ப்படிதல், அதாவது தேவனுடைய இதில் கீழ்ப்படியாமலும் இருக்கலாம். அவங்க நன்மை செஞ்சுருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கும் அதே தான், அவங்கள ஆட்கொண்டது இவர் தான்ன்றது அவங்க தெரியாமல் இருப்பாங்க. இந்த நன்மைக்கு பலன் கொடுத்தவர் இவர் தான்ன்றது அவங்க தெரியாமல் இருப்பாங்க. இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க செய்கிற நன்மைகள் யாருடையது அப்படின்றத அவங்க எடுத்துக்கணும். இதுதான். அதே மாதிரி நம்மளால் செய்யவே முடியலன்றதும் வருங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குரிய உட்பட்டு இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. But they are not in the flesh, but in the spirit, if so be that is the spirit of God dwell in you. Now if any man how not is the spirit of the Christ, he is the no need of his. அவருடையவர்களே இல்லைன்ட்டு வசனம் 10. மேலும் கிறிஸ்து உங்களிடத்தில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததையும் ஆவியானது நீதியின் நிமித்தமும் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ஜீவன் உள்ளவர்கள் எல்லாமே அவருடைய கிருபை அனுக்கிரகம் தான். And if the Christ be in you, the body is the dead because of the sin, but the spirit is alive because of the righteousness. வசனம் 11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிடத்தில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவையும் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலேயே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். But if the spirit of the him that raised up the Jesus from the dead dwell in you, he that raised up the Christ from the dead shall also quicken your the mortal bodies by his spirit that dwell in you. எல்லாம் சொல்றது. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலும் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலேயே சவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசு போலவே நம்மளையும் உயிர்ப்பிப்பார்ன்றார். இது எப்படி நடக்குது? இயேசு உயிர்த்தெழுதல் பண்ண மாதிரி நம்மளும் பண்ணுவார்ன்றார். அதுக்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து தான். ஓகே, இன்னொன்று சொல்கிறேன். இந்த உலகத்தில் நம்ம சரீரத்துக்கு உட்பட்டவர்கள், சரீரத்தை மட்டும் அழிக்கக்கூடியவர்களுக்கு நம்ம பயப்படணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரீரத்தை அழிச்சாலும் அது தீமைக்கென்று அழிக்கப்படும் பொழுது நன்மையானது. நீங்கள் நன்மைக்கு ஏதுவான வழியில் போய் தான் தீமைக்கு உங்களை இழுத்து, அதாவது தீமை உங்களை மேற்கொண்டு உங்களை அழித்ததுன்னா அந்த தீமை உங்களை வெல்ல முடியாதுன்ற சொல்கிறார். உங்களை ஸ்பிரிட் ஆஃப் அவர் உங்களை எழுப்பிடுவார்ன்ற ஆவி உங்களை வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவர். கிறிஸ்துவ எப்படி எழுந்தார்? ஆவியானவர் மருத்துவரிலிருந்து எழுப்பினவர் உங்களையும் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியிலேயே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இது எப்போ நடக்கும்?
உயிர்ப்பிப்பார் சொல்லிட்டார். சாவுக்காத ஏதுவான உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும் சொல்லிட்டார். இது எப்போ நடக்கும்? ஜீசஸ் கிரைஸ்ட் வரும்போது நடக்குமா, அதுக்கு முன்னாடியே நடக்குமா? அதுதான் கேள்வி. அப்போ இதுக்கு முன்னாடி இறந்தவங்க யாருமே கிறிஸ்து இயேசுவினோட ஆவியோட இறக்கலையா அப்படின்னு கேள்வி எழும்போம். எப்படி எழும்புதா? கேட்டுக்குங்க. ஜீசஸ் மட்டும் எழுந்திருக்காரு, அவர் பிதாவின் இடத்துல போயிட்டார். என்ன கேட்டால் எனக்கு இன்னும் தெரியாது அதை பற்றி. ஆனால் நான் யுகித்து சொல்கிறது என்னென்னா, எல்லாருமே எழுந்திருப்பாங்க, எல்லாருமே நன்மை செஞ்சுருப்பாங்க. நன்மையின் பிள்ளைகள் தான் எல்லாம், தீங்கு செஞ்சுருக்க மாட்டாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது எல்லாருமே சரீரத்தோடு எழும்பலை, அதுதான் இங்கே நடந்திருக்கு. இன்னும் சொல்ல, பாவம் செஞ்சதுன்னா அந்த வெயிட் நம்மளை அழுத்தி மண்ணுக்குள்ளே போக வச்சிடணும் நம்ம சரீரத்தை. பாவம் செய்யாமல் இருந்தோன்னா நம்மளை எழுப்பியிருப்பார். பாவத்துக்கு மறிக்காமல் நன்மைக்கு மறித்திருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளை எழுப்பிடுவார். இதுதான் வசனம் 12. ஆகையால் சாகாத ஒரு மாமிசத்தின்படி பிழைக்கிறதற்கும் நம்மை மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. Therefore, brethren, we and debtors not to the flesh, to live after the flesh. வசனம் 13. மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். For if you live and after the flesh, ye shall die. But if ye through the Spirit to the mortify the deeds of the body, ye shall live. வசனம் 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலேயே நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். For as many as are led by the Spirit of God, they are the Son of God. நீங்கள்லாம் அந்த வார்த்தையை கேட்டு அவர்களோட சொல்ல கேட்டு அனுதினமும் நடக்கணும்னா நீங்களாம் சன் ஆஃப் காட் சொல்லிட்டாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி தான் நம்மளை கொண்டு போகிறாரு. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்திலே ஆவியையும் பெறாமல் அப்பா பிதா என்ற கூப்பிட பண்ணுகிற புத்திர சுயாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். For he have not and received the spirit of the bondage again to fear, but he have received the spirit of the abandon, whereby we cry, Abba Father. சந்தோஷமான விஷயம் தானே? எவ்வளோ சந்தோஷமான விஷயம். வசனம் 16. நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியின் கூட சாட்சி கொடுக்கிறார். The Spirit itself and bread witness with your spirit that we are the children of the God. வசனம் 17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமே தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமே. கிறிஸ்துவுடன் கூட நாம் மகிமைப்படுத்தும்படிக்கு அவருடன் கூட பாடுபட்டால் அப்படியாகும். பாடுபடணும். And if the children then and heirs of God and joint heirs with the Christ, if so be that and we suffer with him, that we may be also glorified together. வசனம் 18. ஆதலால் இதில் யாரை நம்ம சொல்லணும்? பவுல் நிமித்தமாக கிறிஸ்துவர்கள் பாடுபட்டார்கள். ஆனால் கிறிஸ்து பவுலுக்கு தரிசனமாகி அவரை நீ ஏன் என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அவர் ரட்சிக்கப்படுறாரு. சில எல்லா இடங்கள்லையும் அவர் சாட்சியாக நின்னார். அதுதான் சொல்கிறார். இப்போ அவர் பாடுபடும் போது அவர் அங்கே உபத்திரவத்தை சகிக்கிறார், மெய்யான தேவனுக்கு சாட்சியாக திகழ்கிறார். அதை பார்த்தும் நிறையா பேர் திருந்துறாங்க. ஆதலால் அக்காலத்து பாடுகள்
ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்லவென்றும் என்கிறேன். For I reckon that the suffering of this present time are not unworthy to be and compare with the glory which shall be revealed in use. வசனம் 19. மேலும் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுத்துவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த அவளுடனே காத்து கொண்டு இருக்கிறது. For the earnest expectation of the creature with for the manifestation of the sins of God. வசனம் 20. அது என்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்றும் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதனத்தையும் பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையுடைய. For the creation wasn't made and subject to the vanity, not willingly, but by the reason of him who ate and subject the sum in the hope. வசனம் 21. அந்த சிருஷ்டியானது சுய இடத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. Because the creature and itself also shall be delivered from the bondage of the corruption into the glorious liberty of the children of the God. வசனம் 22. ஆகையால் நமக்கு தெரிந்து இருக்கிறபடியே இது வரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. பிரசவ வேதனைனா பெண்கள் தானே படுவாங்க, ஆனால் அந்த பூமியில் வாழ்கிறவங்க எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பூமியும் கஷ்டப்படுது. கஷ்டத்தெல்லாம் பார்க்குறாரு. மெய்யான தேவனோட பிள்ளைகளை கஷ்டத்தை பார்த்தனால தான் ஜீசஸ் கிறிஸ்ட் இந்த பூமிக்கே வர்றாரு. For we can now, அது எங்கே? எகிப்தில். That the whole and creation glorieth and traveleth in pain together until now. வசனம் 23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பு புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளேயே தவிக்கிறோம். And not only they but yourselves and also which have these first fruits of the Spirit, even we and yourselves go on within yourselves, waiting for the abandon to wait the redemption of your body. வசனம் 24. அந்த நம்பிக்கையினாலேயே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். காணப்படுகிறதையும் நம்புகிறது நம்பிக்கையின் அல்ல. ஒருவன் தன் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? காண்கிறது மட்டும் நம்பணும், காணாதையும் நம்பணும். For we have the saved. அது உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கையில் சில ட்ரீம்ஸ் இருக்கும், இங்கே போகணும் அங்கே போகணும், இது வேணும் அது வேணும். சிலர் பார்த்து இச்சிக்கப்படுறது வேறு, சிலர் பார்க்காம இதெல்லாம் நம்ம இருக்கணும் சில ட்ரீம்ஸ்லாம் வச்சுருப்போம். அதெல்லாம் நம்ம நம்பணும்னா அது நடக்கும்ன்றத சொல்கிறார். For we have the saved and be by the hope that, but the hope that and is seen, he is not hope for what a man said we do, he had hope for. வசனம் 25. நாம் காணாததை நம்பினாலாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு கூட காத்திருப்போம். But if we hope for that we see not, then do we with patience with for it. வசனம் 26. அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியதின் என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடும் நமக்கு வேண்டுதல் செய்கிறார்.
வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடும் நமக்கு வேண்டுதல் செய்கிறார். பெருமூச்சு பா. Requires the Spirit also helpeth you the infirmities, for we cannot not what we and should pray for as we and forgot, but the Spirit itself maketh intercession for you and with and cravings which cannot be the uttered. வசனம் 27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காகவே வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். And he that searcheth the heart knoweth what is in the maid of the Spirit, because he maketh intercession for this stands according to that will of God. வசனம் 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவான நடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். And we know that all things work together for the good to them that love God, to them who are the called and according to this purpose. வசனம் 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள் முதற் பெற்றான வயிறாய் இருக்கும்போது தேவனே அவர்களை முன் நிறுந்தாரே, அவர்களை தமக்கு குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதுக்கும் நான் முன் குறித்திருக்கிறார். நிறையா நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் அவர்களை முன் நறிந்தாரே, அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு முன் குறித்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் முன்னாடியே இப்போ இல்லை, ஆபிரகாம் காலத்தில் இல்லை, முன்னாடி முன் குறித்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டார். ஒவ்வொருத்தரோட படைப்பின் நோக்கம் என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதை மீறி நம்ம பாவத்துக்கு உட்படும் போது நம்ம அந்த நோக்கத்துக்கு செயல்படாமல் போவதற்கும் இருக்குது. ஆனால் அதை செயல்படுத்துவாருன்ற சில நம்பிக்கையும் இருக்குது, ஒருத்தர் செயல்படுத்த மாட்டாருன்ற நம்பிக்கையும் அவருக்கு முன்னமே தெரிஞ்சிருது. அதோட நடைகள் பொறுத்து காட்டப்படுது. ஓகே, அது மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படி இருப்பாருன்றதை எங்கே அப்பயே முன் குறித்து வச்சுட்டாரு. ஒப்பு கொடுக்கப்படுவார்னு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. வசனம் 30. எவர்களை முன் குறித்தாரோ அவர்கள் அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியும் இருக்கிறார், அவர்கள் நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். More whom he did and predestinate them and he also called, and whom he called and them he also justified, and the whom he justified them he also glorified. வசனம் 31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யாருமே இல்லை. What shall we then say to thee things? If God be for us, who can be against us? வசனம் 32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அங்கே ஆபிரகாம் கிட்ட கேட்குறாரு ஈசாக்க. ஆனால் அதை நம்ம நம்மளுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்குன்றதை பார்த்து தான் சொந்த குமாரனை முன்குறித்தவரை கொடுக்குறாரு. எந்த இடத்துலேருந்து கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் சந்ததியில் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவரை பார்க்கல, தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் கூட நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார்.
நம்ம பாவம் செய்ததுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் மீட்டு எடுத்து வெற்றியோடு வந்தார். இங்கே அதுதான் பார்க்கலாம். அவரோடு கூட மற்ற எல்லோரையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அவரை கொடுத்துட்டார் நம்மளுக்கு, அவரோட கூட நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்காம அருளாமல் இருப்பது எப்படின்னு கேட்குறார். He that and suffered not his own son, but and delivered him up for you all, how shall be he not with him also freely give you on all things? வசனம் 33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கிறார். Who shall lay anything do the church of God as elect? It isn't God that can justify faith. வசனம் 34. ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரை எழுத்தும் இருக்கிறார். அவரே தேவனுடைய வலது பிரசகத்தில் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. Who is he that can condemn it? It isn't Christ that did. He the that is the reason again. Who is the even at the right hand of the God, who also make it intercession for use. வசனம் 35. உமது நிமித்தமும் எந்த நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆட்டுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்றும் எழுதியிருக்கிறபடியே நேரிட்டாலும். Who shall and suffer use and from this love of the Christ, shall and tribulations are the destroys, have the persecution, you are the famine, you are the nakedness, you are the sword. இன்னொன்று சொல்லணும்னா, இது வரைக்கும் நிறைய பேர் அறியாமல் இருக்காங்க. அவங்களாம் எப்படி மீட்கணும்னா, அந்த இடத்துல நம்ம சாட்சியாக திகழும் போது அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு ஏதுவாக, அந்த இடத்துல நம்ம தேவனுடைய கீழ்ப்படிதலோடு நம்ம நடக்கும்போது, ஒப்பு கொடுத்து நடக்கும்போது, கண்டிப்பாக, அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்த கிறிஸ்துவருடைய கிறிஸ்துமஸில் நடந்த பிரச்சனைக்கு சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம். அவங்க ரொம்ப தாழ்மையாக நடந்து போனாங்க. இவங்க இப்படி இருக்காங்களே சொல்லிட்டு இவங்களை போல் அந்த இடத்துல சாட்சி திகழ்படுது, மெய்யான தேவனுடைய சாட்சி. ஓகே. வசனம் 36. கிறிஸ்துவின் நன்மையை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமே, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, as it is the written, for they and shake and weary, hard and cold and all the days long. We have the accounted as the sheep for this and shall together. எதுவுமே பிரிக்க முடியாது. அந்த நன்மைக்கு எதுவான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டோம்னா நம்மளை தேவனிடத்துலேருந்து பிரிக்கிறதுக்கு யாராலுமே முடியாது அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணி ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி பண்ண முடியாது யாராலும். அவருடைய சீசர்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் உயிர் தெழுந்த மாதிரி அவங்க உயிர் தெழுந்தாங்களான்றத நம்மளுக்கு சந்தேகம் தான். தெழுந்தார், உயிர் தெழுந்தல் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆவியானவர் எழுப்பினார். ஆனால் எனக்கு இப்போ தோன்றுறது என்னென்னா, அவங்களும் எல்லாருமே எழுப்பப்பட்டிருக்காங்கன்னு தான் தோணுது. இப்போ உயிரோடு இருக்கவங்க எல்லாருமே, இப்போ இறந்தவங்க எல்லாருமே எழுப்பப்பட்டிருக்காங்க. காஸ்பல் தெரியாதவங்களுக்கு காஸ்பல் சொல்லப்பட்டு கொண்டு இருக்குது. அது சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லி கொடுக்குது என்றதும் நான் முழு நம்பிக்கையோடு சொல்கிறேன். வசனம் 37. இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவர்களே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. Nay, in all these things we have the more than incurred throughout him that I loved you. வசனம் 38. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரமானாலும் வல்லமையானாலும் நிகழும் காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும், for I am the prosecutor that the natural death, near life, near angels, have the principalities, near the power, near the things and present,
never things to the come. அதன் 39, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பினை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்றும் இருக்கிறேன். Nor heir, nor debate, nor any other creature shall be able to the separate you from the love of God which is in Christ Jesus your Lord. இந்த கடைசி இந்த வார்த்தைக்கு எதுவுமே போகாது. அவ்வளோ நம்மளுக்கு சொல்லிட்டாரு, எதுவுமே பிரிக்க முடியாது. ஜீசஸ் கிரைஸ்ட் தேடி வந்துட்டிங்கன்னா உங்களை எல்லாத்துலேயும் அவர் மேன்மைப்படுத்துவார். அதில் நீங்கள் உபத்திரவை அனுபவிச்சிங்கன்னா இன்னும் உங்களை மேன்மைப்படுத்துவார். தீங்கு செய்து உபத்திரம் வர்றது வேறு, நன்மை செய்து உபத்திரம் வர்றது வேறு. ஓகே, பிரிச்சுங்க. ஓகே, பாய். அதேமாதிரி இன்றைக்கி எல்எஸ் கோரம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஒருத்தர் லுப்தான்சா ஃப்ளைட் ஓட்டுறவர், அவர் சர்ச்சில் ஒரு 80 வயசில் ஊழியத்துக்கு அழைக்கப்படுறாரு, ஊழியம் செய்கிறாரு. அந்த லுப்தான்சா ஃப்ளைட்டோட இந்த கடலோட ஊழியம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சாலும் முழு இறுதியோட நம்ம அவர்கிட்ட செய்யணும். முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட சொல்லுவாங்களே, வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதன் பிரகாரம் செய்யும்பொழுது அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்றது இன்றைக்கி எல்எஸ் கோரம்ல சொல்லி கொடுத்தாங்க. இவர் சர்ச்சை பிரதர் ஒருத்தர் இருக்கார், அவர் மூலமா அதை அனுப்புன்னு சொன்னேன். அவர் அனுப்பலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.